சார் கோஷம் போடுங்க சார். தமிழக அரசே டாஸ்மாக் நிர்வாகமே எதிர்க்கவில்லை. நாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை எதிர்க்கவில்லை. மாற்றி அமைத்திடு. நேரம் இல்லையே. காலி பாட்டல் வாங்க நேரம் இல்லையே. இடம் இல்லையே. கடையில் நிற்க கூட இடம் இல்லையே. எங்கே வைப்பது போதாது. வேலை செய்ய பணியாளர்கள் போதாது. எச்சில் பாட்டல் வாங்க சொல்லி எங்க உச்சி மண்டையில் அடிக்காதே. எச்சி தொற்று எங்களுக்கா? லாபம் மட்டும் பெட்ரோல் குண்டு எங்களுக்கா? லாபம் மட்டும் உங்களுக்கா? துப்பாக்கி சூடு எங்களுக்கா? லாபம் மட்டும் உங்களுக்கா? எங்கே போனது? தேர்தல் வாக்குறுதி எங்கே போனது? 10 ஆண்டுகள் பணி செய்தால் பணி நிரந்தரம் செய்வோம் என்று வாக்குறுதி எங்கே போனது? நிரந்தரம் செய். டாஸ்மாக் ஊழியர்களை நிரந்தரம் செய். அமல்படுத்து. பாதுகாப்பு கொடு. எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடு. டாஸ்மாக் லாபம் மட்டும் பல ஆயிரம் கோடியில். டாஸ்மாக் ஊழியர்கள் குடும்பங்களை தெருக்கோடியில். தமிழகத்தில் கேரளா வெள்ளட்டம். டாஸ்மாக் ஊழியர்களின் மேற்பார்வையாளர் விற்பனையாளர் கோரிக்கை வெள்ளட்டம். போராடுவோம். கிட்டும் வரை போராடுவோம். தமிழக அரசே காலிப்பாட்டு திரும்ப பெறும் திட்டத்தை மறுபரிசீலனை செய். ஊழியர் மீது தமிழக அரசே போராடுவோம். கிடைக்கும் வரை போராடுவோம். காலிப்பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தினை மறுபரிசீலனை செய். மதுபானங்களை உற்பத்தி செய்யும் ஆலைகளே திரும்ப பெறும் திட்டத்தினை உருவாக்கு. போராடுவோம். இறுதி வரை போராடுவோம். சார் சொல்லுங்க. அரியலூர் பெரம்பலூர் ஒருங்கிணைந்த டாஸ்மாக் பணியாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பாக இன்று அரியலூர் பெரம்பலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகத்தின் முன்பு எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய 2 மாவட்டத்திலும் 200க்கும் மேற்பட்ட மேற்பார்வையாளர்கள் விற்பனையாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு இப்பொழுது நடைமுறைப்படுத்த இருக்கின்ற இந்த காலிப்பாட்டுகளை திரும்ப பெறும் திட்டத்தினை மறுபரிசீலனை செய்து மாவட்ட மேலாளர் அவர்களின் ஆலோசனை எல்லாம் கேட்டு எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், இஎஸ்ஐ நடைமுறைப்படுத்துதல், வார விடுமுறை, 8 மணி நேர வேலை, பணியாளர்கள் இதுவரை இறந்த 37,000 பணியாளர்கள் பணியில் சேர்ந்தோம். இப்பொழுது 25,500 பணியாளர்கள் மட்டும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனைய இறந்த அத்துணை பணியாளர் குடும்பங்களுக்கும் வாரிசு அடிப்படையில் வேலை வழங்கிட வேண்டும். இந்த காலிப்பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தினை எங்கள் மீது பணி சுமையாக திருத்தக்கூடாது என கடையில் வேலை பார்க்கக்கூடிய விற்பனையாளருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. வயது 50 கடந்த நிலையில் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசுடைய வருவாயில் 50% வருவாயை ஈட்டித் தரக்கூடிய உண்மையான வருவாய்த்துறை பணியாளர்களாக டாஸ்மாக் பணியாளர்கள் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு செவி சாய்த்து எங்கள் மீது உங்களுடைய கருணை பார்வை செலுத்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த 2 வேலைவாய்ப்பட்ட இளைஞர்களுக்கு ஒவ்வொரு கடையிலும் 2 பேரை புதிதாக பணி நியமனம் செய்து இந்த காலிப்பாட்டிலை திரும்ப பெற்று விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் கால்நடைகளுக்கும் பயனளிக்கக்கூடிய இந்த காலிப்பாட்டு திரும்ப வரும் திட்டத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கவில்லை. எங்கள் மீது அந்த பணி சுமையை திணிக்க வேண்டாம் என்று எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காலி மதுபான பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தினை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து இந்த திட்டத்தினை மாற்றியமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதி, கட்டட வசதி, பணியாளர்கள்
தேவையான அளவுக்கு எங்களிடத்தில் இல்லை என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மதுபானங்களை தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்களே இந்த பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்தினை ஒரு டெண்டர் வைத்து அவர்களே திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு இந்த தமிழக அரசு ஒரு மறுபரிசீலனை செய்து இந்த திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இதை நீங்கள் செயல்படுத்தாவிட்டால் எங்களுடைய தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்க மாநில மையம் செய்யக்கூடிய அடுத்த கட்ட போராட்டத்தினை நாங்கள் திடமாக இறுதி வரை போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று திடமாக தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.